வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் தாலுகா வண்ணாமடைக்கு உட்பட்ட பகுதியில 6ஆம் மைல்ங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா குன்னப்படேரியம்மன் அப்படிங்கிற ஒரு சாமியோட கோவில் அமைந்திருக்கு. இதோட பிரத்யேகதையிலும் இதோட கோரிக்கையிலும் வாங்க நம்ம மேல போய் பேசுவோம். வாங்க மேல போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து படிக்கட்டு தொடருது. இங்க கொஞ்ச தூரத்துக்கு படிக்கட்டு இருக்கும், பாக்கி படிக்கட்டு இருக்காது. இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள்ல இங்க ஆளுங்க நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஏன் வந்தோம், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதி பாருங்க, மிக அழகான நல்ல அமைதியான பகுதி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோ இல்ல வண்டி நிறுத்துறதுக்கான இடமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த பகுதிகளில் நம்மளுக்கு படிக்கட்டு கிடையாது, சாதாரணமாக தான் நடந்து போகணும். வாங்க பயணிக்கலாம். நீ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கிடையாது, சாதாரணமான மழை பெய்யுது தான். வாங்க பயணிக்கலாம். இந்த படிக்கட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பல 100 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டன. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பகுதி. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கீழே தெரிகிற ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் 100-110 ஏக்கர் ஏரி. இப்போ இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு போட் வசதி, ஒரு பார்க்கிங், ஒரு ட்ரக்கிங் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி கேரள அரசு கொடுத்ததுன்னா இங்கே உள்ள உள்ளூர் மக்களுக்குள்ள வாழ்வாதாரம் மேம்படும் என்பது நமது கோரிக்கை. இது பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது கோயிலில் கட்டுமான பணிகள் நடந்து வருது, அதை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மிக மனோகரமாக காட்சியளிக்குது. நம்ம கேரள அரசுக்கு வைக்க போற கோரிக்கை, இந்த சுற்றுலா பகுதியை நமக்கு மேம்படுத்தி தரணும். உள்ளூர் பொதுமக்களோட வாழ்வாதாரமும் இங்குள்ளவரோட அனைத்தும் வாழ்வாதாரங்களும் மேம்படும். அதுதான் நம்ம பஞ்சாயத்து யூடியூப் சேனல் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.